behind your face. லெஃப்ட் சைட் இப்படியா? சத்தியமாக எனக்கு புரியல, என்ன மாதிரி சொல்கிறீங்கன்னே புரியல. அக்கா உங்கள் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் ஜாலியாக இருந்துச்சா? செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸ்கூல் டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊருக்கு வந்து ஒரே பஸ் தான், ஒரு நாளைக்கு 3 தடவை தான் வரும். காலையில் போனோம் அப்படின்னா நடுவில் மதியானம் 1 மணிக்கு வரும், ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் வரும். அந்த 3 சிங்கிள் தாங்க பஸ்ஸு. ஒரு வேளை சப்போஸ் அந்த பஸ்ஸு பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து 5 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். அந்தளவுக்கு 90s கிட்ஸ். பஸ் வசதிலாம் கிடையாது. இப்போவுமே எங்கள் ஊருக்கு வந்து பஸ் வசதிலாம் கிடையாதுங்க. அவங்க வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ்லாம் நிறைய ஆனதுனால அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் ஆட்டோ வருது, ஆனால் இப்போ ஆட்டோ ஃபெசிலிட்டி கூட கிடையாது. மேடம் நீங்கள் பொறுமை, தைரியம், டேலண்ட் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட் பர்சன். நியூமராலஜி சொல்கிறீங்களா மனவளம்ன்றது? அவங்க லெஃப்ட் சைட் போட சொல்கிறாங்க. ஐயோ, லெஃப்ட் சைட் போட்டால் முடி வந்து இந்த மாதிரி கவர் ஆகிட்டே இருக்கே, நான் என்ன பண்ணுறது? பேச முடியலை. லெஃப்ட் சைட் போட்டா ஓகே தானா? இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. அக்கா முடி எனக்கு அறிவே இல்லையா? என்னோட அறிவு என்னன்னு உனக்கு தெரியுமா? அதை நான் சொல்லக்கூடாது. எனக்கு கூட படித்தவங்களுக்கு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் என்ன அறிவு என்றது. ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு 1 மெசேஜில் சொல்லிட்டு போகிறதுனால எனக்கு அறிவு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, ஓகேவா? எயிட்டிஸ் கிட்ஸா? 80s கிட்ஸ் கிடையாது, 90s கிட்ஸ். மை லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க சிசிமா? சூப்பராக இருக்கேன். வெல்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? இங்கெல்லாம் செம்ம மழை. எங்களுக்கு எனது வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கான எளிய வழி, முதலில் உங்கள் தலைமுடியை கொண்டு வாருங்கள், பின்னர் உங்கள் தலைமுடியை மீண்டும் எடுக்கவும் உங்கள் முகத்தில் ஒரு பக்கமாக மாற்றுங்கள். ஐயோ, எப்படி என்ன சொல்லியிருக்காங்க? எனது வேண்டுகோளை நிறைவேற்ற முதல் உங்கள் தலைமுடியை உங்கள் முகத்தில் கொண்டு, பின்னர் உங்கள் தலைமுடியை மீண்டும் எடுக்காமல் உங்கள் முகத்திலிருந்து ஒரு பக்கமாக மாற்றுங்களா? எப்படிப்பா அது மாதிரிலாம் மாற்ற முடியும்? என்னது என்னென்னவோ சொல்றீங்க, எனக்கு அது கை வைக்காம வர முடியலை. இப்போ இதுக்கு என்ன பேக் கமெண்ட் வரப்போதும் தெரியல. சப்பா முடியல. கை வைக்காம எப்படி? இங்கே சினிமா ஹீரோயின்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதை மாதிரிலாம் பண்ண சொல்கிறீங்க. நம்ம அதுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது. அவங்களாம் நிறைய டேக் போடுவாங்க. ருத்ரா மானே என்ன சொல்லியிருக்கீங்க? ஏதோ ஹிந்தியில் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஒன்றும் புரியல. ஜேசன், சத்தியமாக இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்ல? நீங்கள் நல்லா தெளிவாக தான் சொல்கிறீங்க, ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு புரியல, பட் ஆனால் இப்போ நீங்கள் சொல்ல வர்றது புரிஞ்சிச்சு. கையெல்லாம் எடுக்காமல் எப்படி அந்த முடி இப்படி வரும்? இங்கே பாருங்கள், எனக்கு அப்படி அப்படியே ரிட்டர்ன் வந்துடுது.